ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் கோமதியையும் ராஜியையும் கோமதி வீட்டுக்கார் பாண்டியன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவரை மூத்தவரை போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதிக்கும் ராஜிக்கும் சந்தோஷமாயிடுது. என்னங்க, நானே நினச்சேங்க அண்ணனை போய் பார்க்கலான்ட்டு, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க கோமதி. இல்லை, நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருல, உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜும் கோமதியும் நல்ல ஒரு கட்டை பேக் நிறைய என்னவோ திங்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க இவரை முத்துவேலை எழுப்புறாங்க. முத்து, இங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. உடனே பொண்ணை பார்க்குறாரு, தங்கச்சியும் பார்க்குறாரு. அவருக்கு சந்தோஷமாக ஆகுது. உடனே ராஜி பக்கத்தில் உட்காந்து, அப்பா எப்படிப்பா இருக்குது உடம்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்டா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கோமதியும் நல்லா இருக்கானா உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் கோமதி, பரவாயில்ல கோமதி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கோமதியை பார்த்து சொல்கிறாரு, அவங்க தங்கச்சியை பார்த்து, நல்லா நீ கதிரை வளர்த்துருக்க கோமதி, என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படி பார்த்துக்கிட்டான், நல்லா உழுந்து உழுந்து கவனித்து பார்த்தான், நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன், அருமையாக வளர்த்துருக்க நீ குழந்தைய, உன் பையனை அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே குமரவேல் வந்துடுறாருங்க. குமரவேல் வந்ததும் அவர் பார்க்குறாரு எல்லாரும் கும்பலாக பேசுகிறத. இவங்க என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு ஷாக்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா அவருக்கு பாகத்தில் ஒன்றுமே கிடைக்காத போய்டும்ன்ற ஒரு பயங்க. அதுக்கப்புறமா ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க, அதனால் ஒரே இடத்துல உட்காராதீங்க, கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பொடி நடையாக கூட்டிக்கிட்டு வாக்கிங் கூப்பிட்டு வராங்க. வாக்கிங் கூப்பிட்டு வரும்போது அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வராரு அந்த சைடு. என்ன மாமா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி பாண்டியன் கிட்ட. பாண்டியன் சொல்கிறாரு, செக் புக்கு விட்டுட்டு போயிட்டேன்ப்பா, அதனால் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும் உடனே வந்து அப்படியே நின்றுட்டு பார்க்குறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி இருக்கு உங்கள் உடம்புன்னு மட்டும் கேட்குறாரு. முத்துவேலை பார்த்துட்டு பரவாயில்லன்னு சொல்கிறாரு. உடனே ராஜி, நீ போயிட்டு உடனே உள்ளே போப்பா, அப்பா வருவார் அப்படின்றாரு. இல்லை, அப்பா தனியாக நடக்க மாட்டார் அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் வரேன் நீ போன்ட்டு முத்துவேலும் அவங்க பொண்ணை உள்ளே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்ட பிறகு பாண்டியனும் முத்துவேலும் பேசுகிறாங்க. பேசும்போது உங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது, இப்போ வலி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சானை பார்த்து முதல் முறையாக அவர் பேசுகிறாரு பாண்டியன். முத்துவேலும் என்ன சொல்கிறாருன்னா, நல்லாயிட்டேன், நான் தான் இப்போ சரியாயிட்டேன்ல, இரணி ஆப்ரேஷன் தானே, இப்போ அதெல்லாம் சிம்பிளாக ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். அப்போ பாண்டியன் சொல்கிறாரு அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எப்படி தெரியும், கதிர் எதனா அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாரு. இல்லை, கதிர் சொல்லி எனக்கு தெரியாது, நீங்கள் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உயிர் போகிற வரையும் அவன் அதை யார்கிட்டேயும் சொல்ல மாட்டான். இது வந்து சென்னையில் பார்த்த ஒருத்தர் மூலயமா எனக்கு இந்த விஷயம் எல்லாமே நான் அவர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்போ உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு க்யூர் ஆகிடும், நீங்கள் நல்லாயிடுவீங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது கதிரை கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நான் இருக்கேன், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் எனக்குன்னு ஒன்று நின்று ஆபத்து அப்போ நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களை காப்பாற்றுனீங்க, அப்போ எங்கள் கூட நின்னீங்களே எங்கள் கஷ்டத்தில், உங்களுக்கு நான் நிற்க மாட்டேனா, அதனால் நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி போயிட்டு வரேன்ட்டு கால் ஸ்லிப்பாகி விழறா மாதிரி போகிறாரு. அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாரு அவர் கையை பாண்டியன். இதை வந்து குமரவேல் பார்க்குறாரு. வெளியே நின்று இவங்க ரெண்டு பேரும் பேசினதை குமரவேல் பார்த்துட்டு அப்படியே கடு கடு கடுன்னு கோவமாக போகிறாருங்க. அப்படியே முத்துவேல் வந்து பாண்டியன் கையை பிடிச்சிருக்கத்தையே பார்க்குறாரு. பார்த்துட்டு பாண்டியனை பார்க்குறாரு. பாண்டியன்கிட்டேயும் சொல்கிறாரு, நீ பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க, என்னை எவ்வளோ பாசமாக அன்பாக நேசமாக பார்த்துக்கிட்டான் தெரியுமான்னு. இந்த கதை ரெண்டு பேரும் மாமனும் மச்சானும் இந்த பேசுகிற இடத்துல நிற்கிதுங்க. நாளைக்கு இன்னும் இது சக்திவேலுக்கு தெரிஞ்சால் என்ன கலவரம் ஆகுன்ற கதையை திங்கக்கிழமை வரையும் காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.